ஹரே கிருஷ்ணன். இன்று பிரபுபாதருடைய திரோபா மகோத்சவம். நிறைய பேர் பிரபுபாதர் உடைய தோன்றிய நாளையும் மறைந்த நாளையும் அவரை புகழ்ந்து பேசுவதுண்டு. ஸ்ரீல பிரபுபாதரே அவருடைய குரு மகாராஜா புகழ்ந்து பேசுவார். எப்படி புகழ்ந்து பேசுவார் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய குரு மகாராஜுக்கு பண்ணக்கூடிய சேவை மூலியமா புகழ்ந்து பேசுவார். ஸ்ரீல பிரபுபாதர் கௌடிய சம்பிரதாயத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கிட்ட தீட்சை வாங்கினார். நிறைய பேர் அவரோட சேர்ந்து தீட்சை வாங்கினாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், என்னுடைய குரு மகாராஜா நான் புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னா அது எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னா, வெறும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு என்ன பண்ணும், ஏதாவது சேவை பண்ண முயற்சி பண்ணும். அதுதான் கிருஷ்ணருடைய, அதுதான் உண்மையாலுமே குருவுக்கு புகழ்ச்சி அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் தூதுவனா, பாண்டவ தூதுவனா போறார். பாண்டவர்கிட்ட பார்க்க பேசுறதுக்காக கௌரவர்கிட்ட போறார். போன உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகள், பீஷ்மர்ல இருந்து துரோணர்ல இருந்து பரசுராம முனிவர்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறாங்க. கிருஷ்ணர் பகவான், கிருஷ்ணர் இது, கிருஷ்ணர் தான் புகழ்ந்து பேசுறாங்க. கிருஷ்ணர் இருந்துச்சு கோவப்படுறார், திட்டுறார், எல்லாத்தையும் திட்டுறார். உங்களை இங்க உபன்யாசம் சொல்ல சொன்னா, நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன், இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு தேவையான நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். அதை நீங்க சொல்லாம கிருஷ்ணர் இதெல்லாம் புகழ்ச்சி பேசிட்டு இருக்கீங்க, இது தேவையே இல்லை. நீங்க சொன்னாதான் நான் பகவான் ஆக போறேன்னா என்ன, கிடையாது. அதனால நான் எதுக்கு வந்திருக்கணும் அந்த காரியத்தை செய்யல அப்படின்னா எனக்கு திருப்தி கொடுக்க போறது கிடையாது, அது எனக்கு புகழ்ச்சி கிடையாது, அது எனக்கு இகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்வார். அதான் ஸ்ரீல பிரபுபாதர் பண்ணார். என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வெறுமனே ஏதோ வெறும் வாயில சேவை பண்ணிட்டு போயிடல, ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடல. என்ன பண்ணார், அவர் உண்மையாலுமே தன்னுடைய குரு சொன்ன விஷயத்தை ஆழமா எடுத்துக்கிட்டார். அந்த விஷயத்தை அவர் வாழ்க்கையா மாத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. குரு சொன்ன விஷயத்த மட்டும்தான் செய்ய முயற்சி பண்ணார், அதை மட்டும்தான் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தார். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம புகழ்ந்து பேசுறதுக்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் தோன்றிய நாள் மறைந்த நாள் அப்ப மட்டும் புகழ்ந்து பேசிட்டு அப்புறம் மறந்து போயிடுறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம தொடர்ந்து எப்பயும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கணும். அது எப்படி பேச முடியும் அப்படின்னா, அவருடைய சேவையை நம்ம எப்ப செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அவர் சொன்ன விஷயத்தை எப்ப கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய புகழ்ச்சி. அதனால பிரபுபாதர் மறைய போறது கிடையாது, நாம் பிரபுபாதரை மறைய வச்சிருவோம். காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது கிருஷ்ணா, என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது அர்ஜுனா. என்ன சொல்ற அப்படின்னா, நான் இந்த உலகத்துல தோன்றும் பொழுது மக்கள் என்ன பண்றாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றாம என்ன மறைய செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் மறைய போறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், கிருஷ்ணரை மறந்துடுறோம். அதனால என்ன பண்ற, கிருஷ்ணர் மறந்து போன மாதிரி தோணுது, கிருஷ்ணர் மறைஞ்சு போன மாதிரி தோணுது. அதே போல பிரபுபாதர் இன்னைக்கு மறைய மாட்டார், நாம பார்த்து பிரபுபாதரை மறைய வச்சாலுடைய. நம்ம எப்படி மறைய வைக்கிறோம், பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்காம, அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்காம, அவர் கொடுத்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாம இருந்தோம் அப்படின்னா பிரபுபாதர் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால பிரபுபாதருடைய மறைவு அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயத்தை பின்பற்றாம இருக்கிறதே தப்ப, இந்த மறைவு அப்படிங்கிற உண்மையான மறைவு கிடையாது. பிரபுபாதர் என்னைக்கும் நம்ம கூட இருந்துதான் இருக்கார். அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. பிரபுபாதர் நிறைய சேவை சொல்லியிருக்காரு, அதுல ஏதாவது ஒரு சேவை என்ன பண்ணிக்கோங்க, கிளியரா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு சேவையை மாத்தி என்ன பண்ணுங்க, தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நிறைய உபதேசங்கள்லாம் கொடுத்தார் பிரபுபாதருக்கு. ஆனா ஒரு உபதேசம் என்ன பண்ணார், அவர் கிளியரா எடுத்துக்கிட்டார். என்னது, அமெரிக்கால போய் பிரச்சாரம் பண்ணு, அவ்வளவுதான். ஒரே ஒரு உபதேசம். அந்த ஒரு உபதேசத்தை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க முயற்சி பண்ணார். அந்த ஒரு சேவை மட்டும்தான் பண்ணார். அதனால வெற்றி அடைய முடிஞ்சது. அதனால நாமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரபுபாதர் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கார், சேவை பண்றதுக்கு நிறைய விதமான சேவைகளை கொடுத்திருக்கார். நம்முடைய இயற்கைக்கு தகுந்தாற் போல பிரபுபாதருக்கு நாம எப்படி சேவை பண்ண போறோம் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டுமே தியானம் பண்ணுங்க. நிறைய வரலாம், நிறைய இந்த பக்கம் அந்த பக்கம் இன்னல்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா நம்ம குறிக்கோள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருக்கு இதனுடைய சேவை, இது நான் பண்ண போறேன், அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை பிரபுபாதருக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும் எப்ப நிர்ணயம் பண்ணிக்கிட்டோமோ அது பிரபுபாதர் நம்ம புகழக்கூடிய மிக முக்கியமான விஷயமா கருதப்படுது. அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நானும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சேவை பண்ண ஆரம்பிக்கல. என்னுடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தேன் அப்படின்னா ஒரு விஷயம் என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னா, பிரபுபாதருடைய முகத்துல ஒரு சின்ன
சிரிப்பை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது போதும் கிருஷ்ணன் அடைகிறதுக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்த்துக்கலாம். பிரபுபாதர் சிரிக்கக்கூடிய அளவுல, சிரிக்கிறேன்னா கிண்டல் பண்ணி சிரிக்கிறது கிடையாது. பிரபுபாதர் பார்த்துட்டு வெரி குட், நல்லா சேவை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடிய அளவு நம்ம ஏதாவது ஒரு சேவை பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத திரும்பி பார்த்துக்கணும். அதை செஞ்சோம் அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதுடைய புகழ்ச்சி. ஸ்ரீல பிரபுபாதகி ஹரே கிருஷ்ணா. இப்ப ஸ்ரீல பிரபுபாதருக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும். இப்ப எல்லாருடைய குரு பரம்பரையுடைய பிரணாமந்திரத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 முறை ஸ்ரீல பிரபுபாதுடைய பிரணாமந்திரம் சொல்லும் போது ஏஷ புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீல பிரபுபாதருக்கு மட்டும் புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணும். அது வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சதுன்னா என் கூட சேர்த்து சொல்லலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्तं वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता विशाखान्वितांश्च। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले नते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। नमः ॐ विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सरस्वती इति नामिने। श्रीवर्षभानवि देवी दयिताय कृपाब्धये कृष्ण संबंध विज्ञानधायिने प्रभवे नमः। माधुर्योज्वल प्रेमाढ्य श्री रूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनतारिणे रूपानुग विरुद्धाप सिद्धांत द्वंतहारिणे। नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्तये विप्रलंबर सांभोदे पादांबुजायते नमः। नमो भक्ति विनादाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानुगवरायते। गौराविर्भाव भूमिस्त्वं निर्देष्ट सज्जन प्रियः वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते युषगोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयतां सुरतो पंगोर्मम मंगमतिर्गते मत्सर्वस्य पदाम्भोजो राधा मदन मोहनो दिव्यद्वृन्दारण्य कल्पद्रुमाद श्रीरत्नागर सिंहासनस्थो श्रीमद् राधा शील गोविंद देवो प्रेष्ठभालि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भी वंशी वटतटस्थितः कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तुनः। तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले हे भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे एष पुष्पांजलि समर्पयामि। जय ओम विश्वपाल परमहंस परिव्राजक अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी शील प्रभुपाद की। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे एष पुष्पांजलि समर्पयामि।
विष्णुपाद परमहंस परिव्राजक आचार्य अष्टोत्तर सदस्य श्रीमद् अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी शील प्रभुपाद की। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। एष पुष्पांजलि समर्पयामि। जय ओम विश्वपाद परमहंस परिव्राजक आचार्य अष्टोत्तर सदस्य श्रीमद् अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी शील प्रभुपाद की। शील प्रभुपाद तिरुमा महामहोत्सव की। अनंत कोटि वैष्णव वृंद की। पिताय गौर प्रेमानंदे। जय ओम विश्वपाद परमहंस परिव्राजक आचार्य अष्टोत्तर सदस्य श्रीमद् अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी शील प्रभुपाद की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य श्री हरिदास ठाकुर की जय। प्रेम से कहो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद की जय। श्री श्री राधा कृष्ण गोप गोपीनाथ श्याम कुंड राधा कुंड गिरि गोवर्धन की जय। वृंदावन धाम की जय। नवदीप धाम की जय। गंगा मई की जय। यमुना मई की जय। भक्ति देवी की जय। तुलसी देवी की जय। हरि नाम संकीर्तन यज्ञ की जय। समवेत भक्त वृंद की जय। ऑल ग्लोरीज टू द assembled devotees हरे कृष्ण। ऑल ग्लोरीज टू द assembled devotees हरे कृष्ण। ऑल ग्लोरीज टू द assembled devotees हरे कृष्ण। ऑल ग्लोरीज टू श्री श्री गुरु and गौरंग। ऑल ग्लोरीज टू शील प्रभुपाद।